மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்த தமிழக அரசு தற்போது அரசின் கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த மரணத்திற்கு 5 லட்சம் மட்டுமே நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நேற்று நடந்த விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 5 பேருடைய உயிரிழப்புக்கும் தமிழக அரசு தற்போது பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தற்போது நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிவாரண தொகை என்பது 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இதில் 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 லட்சம் ரூபாயை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த 5 லட்சம் ரூபாயை அறிவித்ததை அவர்களுடைய உறவினர்களும் பொதுமக்களும் விமர்சனம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து மரணித்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது விளம்பர திமுக அரசு என்றும், அதே போன்று கள்ளக்குறிச்சியில் இதே போன்று கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது. ஆனால் ஒரு அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக விமான சாகசம் என்பது விமானப்படை செய்வது, அது விமானப்படைக்கு சாகசம் மட்டுமே பொறுப்பில் வரும். ஆனால் மருத்துவ வசதியோ அல்லது குடிநீர் வசதி, அமர்ந்து பார்ப்பதற்கான வசதி, போக்குவரத்து சீர் செய்வது, பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் மாநில அரசு இதை எதையும் முறையாக செய்யாததன் விளைவாக நேற்று மக்கள் பெருமளவிற்கு துயரத்தை சந்தித்திருந்தார்கள். அந்த துயரத்தில் தான் 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது. இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களும் அதே போன்று பொதுமக்களும் கேள்வி எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை சமரசம் செய்வதற்காக 10 லட்சம் ரூபாயை அறிவித்து அந்த விவகாரத்தை அதிக அளவில் வெளியே வராமல் மூடி மறைப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அரசு மூடி மறைத்திருக்கிறது. ஆனால் இங்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறது. ஆனால் எங்கு உயிர் பலியாக இருந்தாலும் அது உயிர் தானே, எதற்காக அங்கு 10 லட்சம் ரூபாய், எதற்காக இங்கு 5 லட்சம் ரூபாய், எதற்காக இந்த பாகுபாடு என்று தற்பொழுது திமுக அரசு மீது விமர்சனங்களை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று போதுமான அளவிற்கான மருத்துவ வசதியும் குடிநீர் வசதி, ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் முறையாக செய்திருந்தால் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம். அதே போன்று போக்குவரத்து நெரிசல்களை சீர் செய்திருந்தால் அவ்வப்போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவமனை நோக்கி செல்வதற்கான வசதிகள் இருந்திருக்கும். ஆனால் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எல்லாம் சிக்கி தவித்தது. பலரும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் மருத்துவ சேவை கிடைக்காமலும் இந்த 5 நபர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 5 லட்சம் ரூபாய் போதுமானதாக இருக்காது. பலரும் சிறு வயது குழந்தைகள், 2 வயது கை குழந்தையெல்லாம் விட்டுவிட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காம் இது போதுமானதாக இருக்கும் என்றால் அது கேள்விக்குரிய. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என பொதுமக்களுடைய கோரிக்கையும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. நித்யானந்தன், தற்போது இந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு மிக குறைந்த தொகையாக 5 லட்சம் ரூபாயை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட அதே அறிக்கையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெயில் மற்றும் மருத்துவ காரணங்களால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் போதிய வசதிகள், அதாவது குடிக்க தண்ணி கூட இல்லாத நிலை, அந்த ஒரு காரணமாகத்தான் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், வெயில் மற்றும் மருத்துவ காரணங்களால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க? முதலமைச்சருடைய இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து சிறந்ததொரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியும் மருத்துவத்துறையும் குடிநீர் துறை உள்ளிட்ட துறைகள், தீயணைப்புத்துறை எல்லாம் விபத்து ஏற்படும் பட்சத்தில் தான் வருவார்கள். மற்ற இந்த மாநகராட்சி மருத்துவத்துறை எல்லாம் நேற்று எங்கு இருந்தார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். ஒரு இடத்திலும் மக்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் குடிநீர் கிடைக்காமல் தத்தளித்தார்கள். ஒவ்வொரு கடைகளில் சென்று குடிநீர் வாங்க வேண்டும் என்றாலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. சென்னை மாநகராட்சியும் குடிநீர் வழங்கல் துறையும் ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள் வைத்திருந்தார்கள். இது அனைத்தும் மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் இருந்தது.
ஆனால் மக்கள் கடந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று பேருந்துகள் மூலமாகவும் ரயில் நிலையங்களுக்கும் நடந்து செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அண்ணா சாலை வரை அங்கு எங்கும் குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு தவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரைக்கு உள்ளே மக்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி என்னமோ 11 மணியிலிருந்து 1 மணி வரை தான். ஆனால் 9 மணி முதலே மக்கள் மெரினா கடற்கரைக்கு உள்ளே மணல் பரப்பிற்கு வந்து விட்டார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 9 மணியிலிருந்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்த்.